இது பழக்கப்பட்டது ப்ரைவேட் பஸ்ஸஸ். ஸோ ஹே கைஸ், அண்ட் நாம் இப்போ வந்து கொல்லம்ல இருக்கோம். ஸோ கொல்லம்லேருந்து பெங்களூர் போகிற ஒரு வெஹிக்கிளில் மதுரை வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அண்டு மோஸ்ட்டாக கொல்லம் பெங்களூர் ரூட்டில் அப்படின்னாலே கெஸ் பண்ணியிருப்பீங்க எந்த ஆப்ரேட்டர்னு. கொல்லமோட நேட்டிவ் பேஸ் ஆப்ரேட்டர் அண்ட் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஆப்ரேட்டர் எஸ் தி முரஹரா ஸ்கேனியா. ஸோ இன்றைக்கி இந்த ஸ்கேனியா செமி ஸ்லீப்பரில் தான் நாம் வந்து கொல்லம்லேருந்து மதுரை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக வேறு ஆப்ஷன்ஸ் இருந்தது, இவங்க திருமங்கலம் டோலில் தான் ட்ராப் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் இருந்தாலும் எனக்கு வந்து இந்த ஸ்கேனியா ட்ரை பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. அந்த பின்னாடி பார்க்கலாம் நீங்கள் வால்வோ, அதுவுமே ஆக்சுவலாக வந்து நம்ம லாஸ்ட்டாக ப்ளூ கலரில் போயிருந்தோம்னு நினைக்கிறேன். ஆமாம், ப்ளூ கலர் பஸ்ஸில் போயிருந்தோம். இன்றைக்கி இந்த பிங்க் கலர் ஸ்கேனியாவில் போகிறோம். இது வந்து ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 13.5 மீட்டர் மல்டி ஆக்சில் ஸ்கேனியா செமி ஸ்லீப்பர். ஸோ உங்களுக்கு எக்ஸ்டீரியர் வந்து உங்களுக்கு இந்த முரஹராவோட ஏஎஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இடிக்கி திறந்து வச்சுருக்கிறாங்க, அதனால் சரியாக தெரியல. ஸோ இதுதான் லோகோ தான் இந்த வண்டியோட ஹைலைட்டு. செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு, ட்ராவல் பண்ணுறதுக்குன்னா. ஸோ இந்த பக்கம் வந்து பார்க்கலாம், உங்களுக்கு அந்த லிவரி நல்லாவே தெரியும். ஏஎஸ் குரூப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் முரஹரா. ஸோ இந்த பிங்க் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு சாலிட் பிங்க். நீங்கள் அந்த பின்னாடி டேக் ஆக்ஸில் பார்க்கலாம், இங்கேயும் பார்க்கலாம். ஸோ பிங்க் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவு ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டைமிங் பார்த்திங்க அப்படின்னா 5 o'clock ஈவினிங் டெய்லி இருக்குது சர்வீஸு. டெய்லி ஈவினிங் 5 o'clock கொல்லமோட அவங்க யார்ட்லேருந்து கிளம்பும். ஸோ இதுக்கப்புறம் அங்கேருந்து கொல்லம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் வந்து போர்டிங் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் வாங்க இன்டீரியர் நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சீட் கம்ஃபோர்ட் ஓவரால் ட்ராவல் ஜெர்னி. கேரளானாலே நமக்கு இது பழக்கப்பட்டதான ப்ரைவேட் பஸ்ஸஸ். ஸோ எத்தனை மணிக்கு ட்ராப் பண்ணுறாங்க, டின்னர் எங்கே நிப்பாட்டுறாங்க, ரெஸ்ட் ரூம் ஹைஜீனாக இருக்கான்னு சொல்லி எல்லாமே செக் பண்ணலாம். அண்ட் நம்ம ட்ராவலை இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 2+2 செமி ஸ்லீப்பர். அண்டு நீங்கள் பார்க்கலாம், ஸோ 2+2 செமி ஸ்லீப்பர் உங்களுக்கு ப்ராப்பராக வந்து லெக் ரெஸ்ட்டோடு இருக்கும். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆம்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புஷ்பேக் சீட்ஸ். அண்ட் இங்கே வந்து ரீடிங் லேம்ப்ஸ், ஸ்பீக்கர், ஏசி வென்ட்ஸ் அண்டு டிவி இருக்குது. மோஸ்ட்டாக இப்போ எந்த ஆப்ரேட்டருமே டிவி போடுறதே இல்லை, ஏன்னா எல்லாருமே கையில் ஃபோன் வச்சு தான் நோண்டிட்டு போகிறாங்க. அதனால் எந்த ஆப்ரேட்டருமே இப்போ டிவி வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறதே இல்லை. ஈவன் ஸ்லீப்பர்ஸ்லேயுமே பார்த்திங்கன்னா இப்போலாம் வந்து டிவி ரொம்பவே கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பஸ்ஸில் மொத்தம் 3 டிவி இருக்குது. ஃப்ரண்ட்டில் ஒன்று, இங்கே ஒன்று அண்டு இங்கே ஒன்று, மொத்தம் 3 டிவி. ஆக்சுவலாக ஜென்ரலாக வால்வோவில் வந்து 2 கொடுத்துருப்பாங்க, ஸ்கேனியாவில் வந்து 3 கொடுத்துருப்பாங்க. ஈவன் நீங்கள் லாஸ்ட் ரோடே உட்காந்து பார்த்தீங்கன்னா கூட ஜெனரலாக தெரியும். அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா இங்கே ஸோ எமர்ஜென்சி ஹேமர்ஸ், இண்டிவிஜுவல் சீட்ஸு கொடுத்துருப்பாங்க இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நம்ம இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா முரஹரா அவங்களோட கேரேஜு. ஸோ நம்ம பார்க்கலாம், அங்கே அந்த மூகாம்பிகை கோலார் ஓடிட்டு இருந்த கோவாவும் ஓடிச்சு, அந்த வால்வோ நிற்கிது. அப்புறம் இது நம்ம இப்போ ட்ராவல் பண்ண போகிற ஸ்கேனியா. அண்ட் இது வந்து நம்மளோட ஆல் டைம் ஃபேவரேட். பின்னாடி பார்த்திங்கன்னா வால்வோ ஸ்லீப்பர், மல்டி ஸ்லீப்பர் அண்டு அவங்களோட ஒரு டீசல் ஃபில்லிங் வேன். பின்னாடி உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, ஒரு முரஹரா டெம்போ ஒன்று நிற்கிது. அப்படியே போய் பின்னாடி பார்த்துட்டு இந்த ஸ்கேனியாவோட இன்ஜின் ஆக்ஷன் மேக் பண்ணிட்டு வருவோம்.
அவ்வளோ ஹீட் அடிக்குது ஆக்சுவலாக பின்னாடி. இது கொல்லம் பெங்களூர், அது கொல்லம் கோவா. இதுவும் ஆக்சுவலாக பெங்களூர் தான் ஓடிட்டு இருந்தது. இது வந்து கோயம்புத்தூர் வழியாக போகும், இது திருவனந்தபுரம் வழியாக போகும். அது இப்போ ஓடுறதில்லை. அண்ட் இதுவும் பார்த்திங்கன்னா வந்து திருவனந்தபுரம் தான், கொல்லம் திருவனந்தபுரம் பெங்களூர். இப்போ பாருங்கள் சீட்ஸ்லாம் லைட்ஸ்லாம் ஆன் பண்ணிட்டாங்க. அண்டு இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா நார்மலாக வால்வோவில் வந்து 2 சீட்டுக்கு நடுவில் கொடுத்துருப்பாங்க சார்ஜரு. ஸோ இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா அங்கே கீழே கொடுத்துருக்குறாங்க. ஸோ மோஸ்ட்டாக வந்து அந்த யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட்ஸ் வந்து சீக்கிரமாக போயிடுது. இதை தான் வந்து மேக்ஸிமம் எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இங்கே வந்து ஒரு வாமிட்டிங் பேக்ஸ் எமர்ஜென்சி கொடுத்துருக்குறாங்க. அண்டு அவ்வளோதான். ஃப்ரண்ட் சீட்டில் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருக்கும், மற்ற சீட்ஸில் கொஞ்சம் கம்மி. ஏன்னா இந்த வண்டியில் வந்து சீட்டிங் கெப்பாசிட்டி கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ அதனால் கொஞ்சம் வந்து ஸ்பேஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி தோணும். பட் வந்து உங்களுக்கு மல்டி ஆக்சில் அப்படின்றப்போ உங்களுக்கு ட்ராவல் பண்ணுறப்போ பெருசாக ஒரு டிஸ்கம்ஃபர்ட்லாம் தெரியாது. இந்த H4 விண்டோ நீங்கள் நினைக்கலாம், ஏண்டா பஸ் ஃபேனாக இருந்துட்டு முன்னாடி இருந்து கடைசியில் சீட்டு போட்டிருக்கியேன்னு கேட்கலாம். நம்ம புக் பண்ணுறப்போ இந்த சீட்டு தான் இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த சீட்டை புக் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் நம்ம சீட்டு. பேகை மேலே வச்சாச்சு. ஃப்ரூட்டி தான் அது, நான் மாலை போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வேறு எதுவும் நினைக்காதீங்க. அண்டு இங்கே வந்து உங்களுக்கு இன்ஜின் சவுண்டை நல்லா நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டே போகலாம். ஒரு மாதிரி கொஞ்சம் குளிராகவும் அதே சமயம் கொஞ்சம் அனலாகவும் இருக்கும். நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இப்போ வந்து இந்த புஷ்பேக் எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்ப்போம். அப்பா நல்ல ஒரு லென்த்து. ஆமாம், தூங்குனீங்கன்னு வைங்களேன், நல்லா ஸ்லீப்பரில் தூங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக நான் ஃபேர் பண்ணி இருக்கேன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. நான் இறங்கிட்டு கட்டுற பாருங்க, நீங்கள் பார்க்கலாம் டிஃப்ரென்ஸு. அந்த சீட் எவ்வளோ சாஞ்சிருக்கு, அது ஆக்சுவலாக வந்து ஸ்டேபிளாக இருக்குது. இதை நம்ம புஷ் பேக் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ தூரம் சாஞ்சிருக்குன்னு. ஸோ வண்டி பார்த்திங்கன்னா அவங்க பார்க்கிங்லேருந்து கிளம்பிட்டாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் சீட்டு ஏறுற வரைக்கும், ஏன்னா இன்னும் ஃபஸ்ட்டு போர்டிங் பாயிண்டே போகல. ஸோ யாரும் இல்லாதனால கொஞ்சம் நேரம் ஃபஸ்ட்டு சீட் உட்காரலாமேன்னு உட்காந்துருக்கேன். ஆக்சுவலாக இந்த சீட்டோட வியூ தான் வந்து இருக்கிறதுலே வேறு மாதிரியான வியூ. நீங்கள் இன்கேஸ் வந்து க்ளீனாக தூங்கிட்டாங்கன்னா அப்புறம் ஸ்டெப்ஸ் இருக்குல்ல, அதுதான் பஸ் ஃபேன்ஸுக்கான ஸ்டெப்பு. எப்போவும் நம்ம முக்கால்வாசி நேரம் அங்கே தான் உட்காந்து ட்ராவல் பண்ணுவோம் மல்டியில் போனால். ஸ்லீப்பர் வந்து மல்டியில் கன்வெர்ட் ஆகிறப்ப என்ன பிரச்சனைனா, அந்த ரோ இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல தான் வந்து அந்த கேபினே போட்டிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம மோஸ்ட்டாக வந்து ஸ்லீப்பரில் போகிறப்ப உட்காரவே முடியறதில்லை. ஸோ இந்த பீமா ஜுவல்லர்ஸ் கொல்லம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில். ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு போர்டிங் பாயிண்ட். ஸோ அங்கேருந்து தான் இப்போ ஆள் ஏற்றிட்டுருக்காங்க. ஸோ டைம் பார்த்திங்கன்னா வந்து 8:10 ஆகுது. ஸோ 5:30க்கு கொல்லம் கிளம்புறாங்க. ஸோ இப்போ தான் வந்து டின்னர் பிரேக் ட்ரிவாண்ட்ரமில் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இங்கே ஒரு பிக்கப் பிளேஸ் இருக்குது. அந்த ஒரு ட்ராவல்ஸ் ஆஃபீஸில் தான் உள்ள வண்டியை நிப்பாட்டிட்டு அந்த பக்கத்தில் ஹோட்டல் தான் நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ கேரளாவில் வந்து மாலை போட்டு வர்றப்போ ஒரே பெரிய பிரச்சனைனா சாப்பாடு மட்டும். எல்லாமே வெஜ் அண்ட் நான்வெஜ் வழியாக தான் இருக்கும். தேடி கண்டுபிடிச்சி சாப்பிட்றதுக்குள்ள கொஞ்சம் ஒன்றா இருக்குது. அண்டு பார்ப்போம் சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். சாப்பிட்டுட்டு அப்படிங்கிற மாதிரி ட்ராவலை கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் மோஸ்ட்டாக நாகர்கோவில் போனதுக்கப்புறம் கேம்பினேட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா இது வரைக்கும் ஃபுல்லாக சிங்கிள் ரோடு தான், ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் வேறு போயிட்டுருக்கு. வேகமாக போக முடியாது, ஸ்லோவாக தான் ஊற்றிட்டு தான் வந்தாங்க. நாகர்கோவில் தாண்டினதுக்கப்புறம் கேபினேட் பண்ணலான்னு இவர்கிட்ட பேசணும். ஸோ சாப்பிட்டு வந்துட்டோம். ஆக்சுவலாக ஆப்பம் தான் சாப்பிட்டேன். பஸ்ஸில் வந்திருக்கோன்னு தெரியுது, சீக்கிரமாகவும் கொடுக்க மாட்டுறாங்க. வெஜ்ஜு தான் சாப்பிடணுன்றதுனால சரி வெயிட் பண்ணி சாப்பிட்டு வந்தாச்சு. அண்ட் இப்போ ட்ரிவாண்ட்ரம்லேருந்து கிளம்பிட்டாங்க. ட்ரிவாண்ட்ரமில் இதுதான் வேகா டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் இந்த ஆஃபீஸ் தான். ஸோ அங்கே உள்ள பார்க்கிங்லேருந்து கிளம்பிட்டாங்க.
ஸோ கைஸ் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே 10:53 ஆகுது. ஸோ நாகர்கோவில் கரெக்டாக க்ராஸ் பண்ண உடனே ஒரு டோல்கேட் ஒன்று வரும் ஹைவேஸில். ஸோ பார்க்கலாம் அந்த டோல்கேட்டுக்கெலாம். ஸோ அங்கே தான் வந்து பிரேக் நிப்பாட்டியிருக்காங்க, ஒரு வெஸ்டர்ன் பிரேக்கு. ஏன்னா நமக்கு கேரளாக்குள்ளே இவ்வளோ நேரம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சிங்கிள் ரோடு தான், ஓட்டவே முடியலை, அப்படியே பொறுமையாக தான் வந்தாங்க. அண்ட் நாகர்கோவில் தாண்டி இப்போ தான் பைபாஸ் ஏறியிருக்காங்க. அண்ட் இங்கேருந்து நமக்கு இன்னும் ஒரு 3.5 hours 4 hours ஜேர்னி இருக்கும். அண்ட் அது ஃபுல்லாமே நம்ம கேபினில் தான் பண்ண போகிறோம், ஏன்னா இதுக்கப்புறம் தான் பைபாஸு. ஸோ பார்ப்போம். വണ്ടി ഇറക്കുമ്പോൾ നമ്മൾ പോകുന്നത് എടുക്കും. ജഗൻ ട്രാവൽസ് ശബരിമല പോയിരിക്കും. ശബരിമല அவங்க அதிகம் வரும் ஆந்திரா தெலுங்கானா எல்லாம் ஸ்லீப்பர் தான் வந்து ശബരിമല. ஆமா முந்திலாம் ஃபுல்லா சீட்ஸ்ல தான் வருவாங்க. இப்போ என்னன்னாலும் ஸ்லீப்பர் வராங்க. அப்போ ஸ்லீப்பர் தான் பெஸ்ட். நல்ல ரேட் ரெண்டு நல்ல ரேட். பார்த்து வச்சா நல்ல ஸோ திருநெல்வேலி பைபாஸில் இருக்கோம். திருநெல்வேலி கொடைக்கானல். தண்ணி ஏறி கட்டுனீங்களா? அது ஒரு பின்னாடி ஃபுல்லாக தேய்ச்சி தான் வச்சுருக்கிறாங்க. பின்னாடி பார்க்க மாட்டேன் டெய்லி யூஸ் பண்ணது. அவங்க ஒரு 40,000 கொடுத்து வச்சுக்குவாங்க, கிளியர் ஆகும். அது அவரை கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். நம்ம கேரளா லைன்ஸ் வண்டியில் அந்த மாதிரி தான் பண்ணுறது. ஸ்கேன் எல்லாமே. ஆமாம். ஆமாம். ஆ தெரியும் தெரியும் தெரியும். ஆ தெரியும். புலனூர் அப்புறம் கொல்லம். அதுக்கு இடையில தான் இந்த 10,000.
சொன்னல பொருள் வாங்கி வச்சிருக்கு கர்நாடகம்லயே இருக்கு எவ்வளவு நமக்கு பெங்களூர் மட்டும் தான் தெரியும் அதுக்கப்புறம் நிறைய இருக்கு பாரத் பென்ஸ் தான் சீட்டர் ஸ்லீப்பர் full sleep. ஜேர்னி தான். ஏதோ வண்டி கிளம்பி போகுது. ஏவனா ஏவன் ரொம்ப போகுதில்ல. ஓகே பார்ப்போம். கவர் மறந்துடாதீங்க நாளைக்கு. இல்லைன்னா சரி நான் வரேன். தேங்க்யூ.